Good morning students. Today 5th standard science subject first lesson oda continuity paaka porom. First lesson name enapa our environment. So second topic enna paaka porom appadina poultry farms paaka porom. In poultry farms avian species are reared and breeds for the purpose of egg, meat or both. அதாவது ஏவியன் இனங்கள் வந்து எதுக்காக வளர்க்குறாங்க அப்படின்னா எக் அண்டு மீட் ஆர் போத், எக்கு மீட் இல்லை ரெண்டுக்கும் சேர்த்து தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து கோழி பண்ணைகளில் வந்து இந்த ஏவியன் இனங்களை வந்து வளர்க்குறோம். ஃபோல்ஸ், டக்ஸ், கீஸ், டர்க்கீஸ் அண்ட் some varieties of pigeon are the most commonly reared species. அதாவது கோழிகள், வாத்துகளோட வான்கோழிகள், புறாக்கள், இந்த மாதிரி இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம போல்ட்ரி ஃபார்ம்ஸில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், வளர்க்குறோம். சிக்கன் ஆக்குப்பை 90% ஆஃப் டோட்டல் போல்ட்ரி. அதாவது சிக்கன் வந்து 90% வந்து என்ன இருக்குது அப்படின்னா பண்ணைகள் வந்து வளர்க்கப்படுது. போல்ட்ரி பேர்ட்ஸ் க்ரோன் ஃபார் மீட் ஆர் கால்டு ப்ராய்லர்ஸ். அதாவது மீட் ஒன்லி வந்து அந்த இறைச்சிக்காக வளர்க்குற அந்த பறவை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ப்ராய்லர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். த லேயர்ஸ் ஆஃப் த ஃபீமேல் ஃபோல்ஸ் க்ரோன் ஃபார் எக் ப்ரொடக்ஷன். அதாவது முட்டையிடுற கோழிகள் தான் என்னதுன்னா ஃபீமேல் ஃபோல்ஸ். சரியா, அது எதுக்காக மட்டும்தான் அப்படின்னா முட்டையிடுறதுக்கு மட்டும்தான் அந்த கோழிகள் வந்து வளர்க்கப்படுது. The poultry industries is important in providing a balanced diet for human population. அதாவது மனிதனோட சரிவிகித உணவுக்கு வந்து போல்ட்ரி இண்டஸ்ட்ரி அப்படின்றது ஒரு முக்கியமானதாக இருக்குது. ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் போல்ட்ரி இன்க்ளூட்ஸ் மெத்தட்ஸ் ஆஃப் கேச்சிங், ரியரிங், ஹவுசிங், சானிடேஷன், ப்ரிவென்ஷன் ஆஃப் டிசீஸ் அண்ட் a sound marketing system. அதாவது நம்ம வந்து ஒரு கோழி பண்ணை வளர்க்கிறோம் அப்படின்னா அதில் வந்து கரெக்டான மேலாண்மை, மேனேஜ்மெண்ட்னா என்னது, மேலாண்மை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குஞ்சு பொரிக்கிறது, அதை வளர்க்கிறது, அதுக்கு போதுமான இருப்பிடங்கள், அதுக்கு சுத்தமாக வச்சுக்கிறது, டிசீஸ் வரக்கு முன்னாடியே அதுக்கு வேக்சினேஷன் கொடுக்கணும். தென் வந்து மார்க்கெட்டிங் சிஸ்டம், நம்ம வந்து சந்தையிலே வந்து கரெக்டானது பண்ணணும் அப்படின்றது தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இன் தமிழ்நாடு ஃபேமஸ் போல்ட்ரி ஃபார்ம்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் பிளேசஸ் லைக் நாமக்கல், பல்லடம் அண்டு சென்னை. நம்மளோட தமிழ்நாடு, அதாவது நம்மளோட ஸ்டேட்டில் ஃபேமஸாக இருக்க போல்ட்ரி ஃபார்ம்ஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட், பல்லடம் அண்டு சென்னையில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீட்ஸ், அதோட இனங்கள், கோழிகளோட இனங்கள் பற்றி பார்க்க போகிறோம். There are more than 100 breeds of fowls. Fowls are classified on the basis of their utility to man. அதாவது 100க்கு மேற்பட்ட இனங்கள் வந்து இருக்குது. ஆனால் மனிதர்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணியிருக்கோம், கோழிகளோட இனங்களை நம்ம பிரிச்சிருக்கோம். தே ஆர் மீட் டைப் ப்ராய்லர்ஸ், எக் டைப் எக் லேயர்ஸ் அண்ட் டியூயல் டைப். அதாவது இறைச்சிக்காகவும் மட்டும் வளர்க்குற பறவையை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கோழி வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ராய்லர் அப்படின்னு சொல்கிறோம். எக்குக்காக மட்டுமே நம்ம வந்து கோழி பண்ணைகளை வளர்க்குற வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக் லேயர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டியூயல் டைப், ரெண்டுக்கும் தேவைப்படுற மாதிரியும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், போல்ட்ரி ஃபார்ம்ஸில் வந்து நம்ம வந்து ரியர் பண்ணுறோம். அசல்ஸ், சிட்டாங்கா, காக்கஸ், பஸ்ரா, பிரம்மா அண்டு கொச்சின் ஆர் சம் ஆஃப் த பிரீட்ஸ் ஃபவுண்ட் இன் அவர் கண்ட்ரி. நம்மளோட நாட்டில் இருக்கக்கூடிய கோழி இனங்கள் தான் இது. அசல்ஸ், சிட்டாங்காங், காக்கஸ், பஸ்ரா, பிரம்மா அண்டு கொச்சின். லோக்கல் அண்டு இண்டிஜினியஸ் பேர்ட்ஸ் ஆர் ரியர்ட் இன் ரூரல் பிளேசஸ். அதாவது கிராமங்களில் வளர்க்கக்கூடிய நாட்டுக்கோழிகளை தான் சொல்கிறாங்க. Traditionally, these birds have a poor meat production capacity compared to commercial broilers and layers. அதாவது ப்ராய்லர் லேயர்ஸை கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து மீட் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப குறைந்ததாக இருக்குது. என்ன அப்படின்னா நம்மளோட ட்ரெடிஷ்னல் பேர்ட்ஸ், அதாவது நாட்டுக்கோழிகள். சரியா, பட் மீட் அண்ட் எக் ஃப்ரம் தீஸ் டைப் ஆஃப் போல்ட்ரி இஸ் பெட்டர் தென் அதர் கமர்ஷியல் போல்ட்ரி. நாட்டுக்கோழியில் இருக்க, அதாவது லோக்கல் பேர்ட்ஸில் இருக்க அந்த மீட் அண்ட் எக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கமர்ஷியல் போல்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தாலே தெரியும், நம்ம ப்ராய்லருக்கும் நாட்டுக்கோழிக்கும் உள்ளது நிறைய, லோக்கல் பேர்ட்ஸுக்கு உள்ளது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். டூ யூ நோ பாருங்கள், இந்தியா ரேங்க்ஸ் 5th in போல்ட்ரி ப்ரொடக்ஷன் இன் த வேர்ல்டு. நம்மளோட வேர்ல்டில் போல்ட்ரி ஃபார்ம்ஸ் வந்து 5th ரேங்க்கில் இருக்கும்.
தென் ஒயிட் லெக்கான் அப்படின்றது தான் வந்து அதிகமாக என்ன கொடுக்குது அப்படின்னா நமக்கு வந்து எக் ஈல்டிங் ப்ரீட்ஸ் பேர்ட்ஸாக நம்மளோட வேர்ல்டில் இருக்குது ஒயிட் லெக்கான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ மேலே பார்த்த அந்த பேர்ட்ஸோட பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. காக்கஸ், கொச்சின், பிரம்மா, ப்ராய்லர், சிட்டாங்காங், பிளேமவுத், அசல்ஸ், கடக்நாத். ஓகேவா? காக்கஸ், கொச்சின், பிரம்மா, ப்ராய்லர், சிட்டாங்காங், பிளேமவுத், அசல்ஸ், கடக்நாத். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா நம்ம போல்ட்ரி ஃபார்ம்ஸில் நம்ம ரியர் பண்ணுற கோழிகள், அதாவது கென்னனு காக்கோட டைப்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபீடிங். நம்ம ஆல்ரெடி எப்படி பார்த்தோம் அப்படின்னா கேட்டில் ப்ரீட்ஸில் வந்து பார்த்தோம் இல்லையா, கேட்டிலுக்குலாம் என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரியே போல்ட்ரி ஃபார்ம்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன மாதிரி உணவுகள் கொடுக்கணும் அப்படின்ற கொடுத்துருக்காங்க. போல்ட்ரி பேர்ட்ஸ் need proteins, carbohydrate, fat, minerals and vitamins for egg and meat productions. அதாவது அது கொடுக்குற ஃபுட்டு வந்து எப்படி இருக்கணும், ப்ரோட்டீன் இருக்கணும், கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்கணும், ஃபேட், மினரல்ஸ், விட்டமின்ஸ் இருக்க ஃபுட்டாக கொடுத்தாதான் நமக்கு என்ன அதிகமாக கிடைக்குன்னு சொல்கிறாங்க, எக் அண்ட் மீட் வந்து அதிகமாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அது கொடுக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் பாருங்கள். பஜ்ரா, பார்லே, மைஸ், வீட், ரைஸ் பிரான், ஜோவார்ஸ், ஆயில் கேக், ஃபிஷ் மீல், பிரெட் அண்ட் கிரீன் residuals of vegetables are feed given to the poultry birds. ஸோ இதெல்லாம் நம்ம கொடுத்தோம்னா தான் அங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அதுக்கு ப்ராப்பரான ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட், மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு போல்ட்ரி ப்ரொடக்ஷன். போல்ட்ரி பேர்ட்ஸ் பெனிஃபிட் அஸ் இன் மெனி வேஸ். எக், மீட் அண்ட் மேனூஸ் ஆர் த 3 மெயின் பெனிஃபிட்ஸ் வி கெட் ஃப்ரம் தம். எஸ், நமக்கு வந்து போல்ட்ரி பேர்ட்ஸ்லேருந்து, அதாவது கோழி பண்ணைகளில் இருக்க கோழிகள்லேருந்து நமக்கு நிறைய விதமான பயன்கள் இருக்குது. அதில் மெயினான 3 என்னென்னா நம்ம அதுகிட்டேருந்து என்ன எடுத்துக்கிறோம், எக் அண்ட் மீட், மேனூஸ், உரமாகவும் நம்ம வந்து அதோட வேஸ்டஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். போல்ட்ரி பேர்ட்ஸ் ஆர் குட் சோர்ஸ் ஆஃப் நியூட்ரியூ ஃபுட். ஸோ வந்து நமக்கு வந்து பண்ணைகளில் இருக்க அந்த கோழிகள்கிட்டருந்து நமக்கு என்ன கிடைக்குது, நல்ல சத்தான ஃபுட்டு வந்து கிடைக்குது, உணவு வந்து கிடைக்குது. எக் லெட்ஸ் பை தம் ஆர் எ ரிச் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். தீஸ் ஆர் ஈஸிலி டைஜஸ்டபிள். தே கண்டைன் மினரல்ஸ் லைக் கால்சியம், பொட்டாசியம் அண்ட் அயர்ன், விட்டமின்ஸ் அண்டு மாடரேட் அமௌண்ட் ஆஃப் ஃபேட். அதாவது எக்கில் வந்து நமக்கு நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஈஸியாக வந்து நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா டைஜஸ்டபிள், அதாவது செரிமானம் ஆயிரும். இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினரல்ஸாக கால்சியம், பொட்டாசியம், அயர்ன், விட்டமின்ஸ் அண்டு moderate amount of ஃபேட்டும் இருக்குன்னு சொல்கிறாங்க. their feathers are used for making pillows, clit. அதாவது பில்லோஸும் கிளிட்ஸும் வந்து நமக்கு வந்து மேக் பண்ணுறதுக்கு அதோட இறகுகள் வந்து உதவுது. dropping of poultry birds is used as manure. it is highly valuable for crops. அதாவது பயிரினங்களுக்கு வந்து இதோட அந்த வேஸ்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உரமாக வந்து பயன்படுது. அதாவது அதோட கழிவுகள் வந்து உரமாக வந்து பயன்படுது. do you know பாருங்கள், egg contains minerals like calcium, phosphorus and sodium and vitamins like B1, B2 and D. ஸோ இதெல்லாமே என்ன இருக்குது அப்படின்னா எக்கில் இருக்கக்கூடிய மினரல்ஸ். நியூட்ரிஷியஸ் கண்டெயின் ஆஃப் எக் இஸ் water 66%, protein 21%, fat 9% and minerals 3.5%. ஓகே, நெக்ஸ்ட் வந்து போல்ட்ரி டிசீஸ். பண்ணைகளில் இருக்க அந்த கோழிகளுக்கு வரக்கூடிய நோய்கள். If poultry animals are not cared for, fed properly, they suffer from a number of disease. அதை வந்து நம்ம ப்ராப்பராக பாதுகாக்கலை, அதுக்கு கரெக்டானது கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த பேர்ட்ஸுக்கு வந்து அதிக அளவுக்கு என்ன வந்துடும், டிசீஸ் வந்துடும். ஸோ அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன டிசீஸ் வரும்னு பார்ப்போம். போல்ட்ரி பேர்ட்ஸ் அஃபெக்டட் பை த வைரஸ் ஃபீவர் ஃப்ரம் ஃபீவர் அண்டு டயேரியா. அதாவது வைரஸ் ஃபீவர் வந்து அதுக்கு வந்து வைரல் காய்ச்சல் வந்து அதுக்கு வந்து வந்துடும். டயேரியா அதோட வயிற்றுப்போக்கும் கோழிகளுக்கு வர ஆரம்பிச்சிரும். ஃபோல் காலரே இஸ் காஸ்டு இன் தம் பை பாக்டீரியா. பாக்டீரியா மூலமாக என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த கோழிகளுக்கு வந்து காலரா நோய் வந்துடும். ஓவர் எக்ஸ்போசர் டு வெட் அண்ட் கோல்டு கண்டிஷன்ஸ் காசஸ் கிராப்ஸ் இன் த போல்ட்ரி பேர்ட்ஸ். அதாவது பறவைகளுக்கு வந்து அதிகமான குளிரும்
ஈரப்பதமும் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன ஆகிடும், ரொம்ப வந்து சதைப்பிடிப்பு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுவும் ஒரு டிசீஸ் தான். Poultry birds are affected by internal parasites like roundworms and tapeworms. They are also affected by external parasites like fleas, lice, ticks, etc. ஸோ நமக்கு வந்து இன்டர்னல் பேராசைட்ஸ் நம்மளோட பேர்ட்ஸோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ரைன்வார்ம் அண்ட் டேப்வார்ம்ஸ், அந்த உருளைப்புழு தட்டைப்புழுனாலே என்ன வந்துடும் அப்படின்னா டிசீஸ் வர ஆரம்பிச்சிடும். தென் வந்து தே ஆர் ஆல்சோ அஃபெக்ட் எக்ஸ்டர்னல் பேராசைட்ஸ், வெளியில் இருக்கக்கூடிய பூச்சிகளான ஃப்ளீஸ், லைஸ், டிக்ஸ், அதாவது ஒட்டுண்ணி, தெள்ளுப்பூச்சி, பேன், இதெல்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டிசீஸ் வர்றதுக்கு எக்ஸ்டர்னல் பேராசைட்ஸ், வெளியிலேருந்து பாதிக்கக்கூடிய பூச்சிகள் இதெல்லாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டிசீஸ்லேருந்து எப்படி வந்து நம்ம வந்து போல்ட்ரி ஃபார்ம்ஸில் இருக்க அந்த கோழி இனங்களை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்ற பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எப்படி நம்ம அதை வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்றது தான். Poultry birds need a clean environment. The following measures should be taken in order to avoid disease. கண்டிப்பாக வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறணும் அப்படின்னா கோழி பண்ணைகளில் அதோட சுற்றுப்புறத்தில் வந்து தூய்மையாக தான் வச்சுக்கிறணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்ற பார்ப்போம். Poultry houses should be clean and disinfected. கண்டிப்பாக எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த பண்ணைகள் வந்து எப்படி இருக்குன்னா தூய்மையாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், எந்த ஒரு பூச்சி இல்லாமல் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், தூய்மையாக வச்சுருக்கணும். இட் ஷுட் ஹாவ் விண்டோஸ் ஃபார் வென்டிலேஷன். ஸோ அதிக அளவுக்கு காற்றோட்டம் இருக்கக்கூடிய நமக்கு ஜன்னல்கள்லாம் இருக்கணும். லைட் இஸ் எசென்ஷியல் ஃபார் ஹை எக் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ வெளிச்சம் அப்படின்றது வந்து அதிக அளவுக்கு முட்டை கொடுக்கறதுக்கு அவசியம். போல்ட்ரி பேர்ட்ஸ் நீடு க்ளீன் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர். எப்பயுமே எப்படி இருக்கணும், க்ளீனாகவும் அதுக்கு வந்து தூய்மையான நீர் வந்து கொடுக்கணும். டைம்லி வேக்சினேஷன் இஸ் நெசசரி டு ப்ரிவென்ட் டிசீஸ். அதாவது நோய் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா அதுக்கு வந்து ப்ராப்பரான தடுப்பூசிகள் வந்து போடணும். வேக்சினேஷன் என்னது, தடுப்பூசிகள். நீங்கள் பார்த்தீங்கன்னா கோழி பண்ணையெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படி இருக்குன்னா ஜன்னல் மாதிரி தான் இருக்கும், குட்டி குட்டியாக வந்து இட்ஸ் லைக் தட் நெட் வலை மாதிரியே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதுக்கு வென்டிலேஷனுக்காக வந்து போட்டிருப்பாங்க. நம்மளோட ஹவுஸ் மாதிரிலாம் இருக்காது. அது எதுக்காக அப்படின்னா அதிக அளவுக்கு அதுக்கு லைட் கிடைக்கணும், எக் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அதிகமாக வரணும் அப்படின்றது அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? நீங்கள் வேறு எங்கேயாவது வெளியில் போகும்போது கோழி பண்ணை இந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பேரண்ட்டோட கைடன்ஸில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அங்கே வந்து விசிட் போய் பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகே.